வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோட பார்ட் 2 தான் இது. கன்டினியூவேஷன் தான் இது. ஃபெடரல் சிஸ்டத்துக்கு ஏன் வந்து குவாசி ஃபெடரல் இந்தியால ஃபெடரல் சிஸ்டம குவாசி ஃபெடரல்னு ஏன் சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதில 6த் பாயிண்ட் என்னன்னா, சென்ட்ரலோட கண்ட்ரோல் ஃபைனான்ஸ்ல வந்துட்டு சென்ட்ரல் வந்து 67% வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸ்டேட் வந்து 33% தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ மேஜர் டாக்ஸ் பவர் வந்து சென்ட்ரல் கையில இருக்கிறதுனால, ஸ்டேட் வந்துட்டு ஃபைனான்ஸுக்கும், கிராண்ட்ஸுக்கும் சென்ட்ரல்ல டிபெண்ட் பண்ணி மாதிரி இருக்கு. ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ் இருக்க காரணத்தினால ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வீக்கா இருக்கு. ஓகே. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபெடரலிசம். எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் நிர்வாகம் இத பத்தி பார்த்தோம்னா, ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இப்போ நமக்கு பணமே கிடையாது. ஆனா நம்ம பொறுப்புணர்வு மட்டும் நமக்கு அதிகமா இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ இவங்க வந்துட்டு கண்ட்ரோல் தான் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ் அவங்க கையில இருக்கும். ஸ்டேட்டோட கையில எல்லாமே இருக்கும். பட் ஸ்டேட்டுக்கு தான் வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ற அந்த நிர்வாக பொறுப்பு அதிகமா இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் பயாஸ்டு ஃபெடரலிசம் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. ஆல் இந்தியன் சர்வீசஸ், கவர்னர், சென்ட்ரல் டைரக்ஷன் இதெல்லாம் வந்து ஸ்டேட் வந்து சென்ட்ரல் வந்து கண்ட்ரோல் தான் பண்ணும். இவங்க மூலியமாக சென்ட்ரல் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆனா ஸ்டேட் வந்து இதை அமல்படுத்தணும். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபெடரலிசம் பார்த்தோமா. இப்போ வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் ஃபெடரலிசம். லெஜிஸ்லேட்டிவ் ஃபெடரலிசம்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சென்டர் வந்து யூனியன் லிஸ்ட்டும் சரி, ரெசிடியூவல் பவர்ஸ்லையும் சரி, சென்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசிடியூவல் பவர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட்லையும் சரி, ஸ்டேட் லிஸ்ட்டில், யூனியன் லிஸ்ட்டில் எதுலையுமே வரல அப்படிங்கும்போது அந்த ரெசிடியூவல் பவர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் கையில் தான் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டில் சென்ட்ரல் கையில் தான் இருக்குது. அந்த சப்ஜெக்ட்டில் சென்டர் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் வந்துட்டு இங்கே செல்லும். ஸோ ஸ்டேட் வைஸ் பார்த்தோன்னா சட்டங்களில் வந்து பார்த்தோம்னாலும் ஸ்டேட் வந்து அவ்வளோ வீக்கர் தான், ஸ்ட்ராங்கர் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பார்த்தோன்னா ஸ்டேட் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் என்ன சொல்கிறதுனா கண்ட்ரோல் எல்லாமே சென்ட்ரல் கையில் இருக்குது. ஆனால் யூஎஸ்ஏவை எடுத்துக்கும் போது ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் வந்து அதிகமாக உண்டு. ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து லிமிட்டட் எனமரேட்டட் பவர்ஸ், ஒரு கொஞ்சமான பவர்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸ்டேட் கையில் தான் நிறைய சட்டங்கள் இயற்றுற பவர் வந்து ஸ்டேட் கையில் தான் உண்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம பியூர் ஃபெடரல், இந்தியா வந்து ஒரு பியூர் ஃபெடரல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் குவாசி ஃபெடரல் அப்படின்ட்டு இந்தியாவை சொல்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ.